தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியும் என்றும் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திராவிட நாயகன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளையும் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற முப்பெரும் விழாவாக இன்று ஓசூரில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை கவுன்சிலுடைய மாவட்ட கவுன்சிலுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட கழக செயலாளர் ஒய் பிரகாஷ் மற்றும் வணக்கத்திற்குரிய மேயர், பேரவையினுடைய நிர்வாகிகள், மாநில ஓட்டுநர் அணியினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி என்பது மற்ற மாவட்டங்களை விட ஒரு சிறப்பாகவும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒரே இனம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருவரும் இணைந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள். இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்பொழுது முதலமைச்சர் மாநில சுயாட்சி குறித்து முழக்கமிட்டு புதிய முன்னெடுப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வருங்காலம்? அதாவது தொடர்ந்து நீங்க பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திருப்பீர்கள். மாநிலத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பறிக்கின்ற தன்மை இந்த ஆட்சியில் இருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது இதற்கான ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் வல்லுநர்களை எல்லாம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இந்த குழுவை அமைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் எல்லா மாநிலங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும். பத்திரிகையாளர்களும் ஒரு தொழிலாளர்கள் அவங்களோட ஒரு நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் என்று நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நலவாரியத்திலே உறுப்பினர் சேர்த்தல் மற்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருப்பதாக என்னிடம் கூட என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நானும் செய்தித்துறை அமைச்சருடன் பேசி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி சேர்ப்பது என்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றோம். வெற்றி எப்படி பார்த்தீங்க? என்எல்சி நாங்கள் 1967 முதல் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தான். அதே போல் இந்த முறையும் மற்ற சங்கங்களை விட 2 மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று 2507 வாக்குகளை பெற்று முதன்மை சங்கமாக இருக்கின்றோம். எங்களை பின்தொடர்கின்ற சங்கங்கள் எல்லாம் 1300 வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றன. இதிலிருந்து தொழிலாளர்கள் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பால் இருக்கின்றன என்பது ஒரு உதாரணம்.